வணக்கம் அண்ட் வெல்கம் டு kamalsadupankarai. நெல்லிக்காவை நல்லா பெரிய நெல்லிக்காவாக வாங்கிட்டு பெரிய நெல்லிக்காவாக வாங்கணும். இது பெரிய நெல்லிக்காவாக வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த நெல்லிக்காவோட இந்த எட்ஜஸில் வந்து நல்லா இந்த கோடில் வந்து நல்லா ஒரு கோடு கூட போட்டுட்டு நம்ம கத்தியிலே வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீமில் பாயில் பண்ணி வச்சிடணும். ஸ்டீமில் பாயில் பண்ணோன்னா இப்போ பார்த்திங்களா, இப்போ இதுவாகவே நல்லாவே வந்து அந்த பெட்டலாக வந்து ஃப்ளவர் மாதிரி டைப்பில் அதுவே வந்து வேக வச்ச உடனே அதுவே பெட்டலாக நமக்கு பிரிஞ்சு அதுவே கொடுக்கும். இந்த சீடை மட்டும் உள்ளே இருக்க அந்த சீடை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சியில் ஒரு சுற்றினாலும் சரி, இல்லைன்னா ஒரு கிரேட்டரில் வச்சு நம்ம கிரேட் பண்ணிட்டாலும் ஓகே. எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் துருவல் வந்து கொஞ்சம் பெரிய துருவலாக இருந்ததுன்னா ஊறுக்காய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 நெல்லிக்காவை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டீம் பாயில் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். வெறுமனே ஸ்டீம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வேக வச்சவே அது போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுக்காய்க்கு ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊறுக்காய்க்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஊறுக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் எப்போவுமே நுரைச்சி தான் வரும். பிகினர்ஸாக இருந்தால் யாருமே ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். அது நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றின உடனே கொஞ்சம் நேரத்தில் அது மாதிரி பொங்க ஆரம்பிச்சிடும். அது கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காவை ஆட் பண்ணிடலாம். இதில் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் ஒரு கலர் கலரிட்டு கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள், எண்ணெய் மேலே தெறிக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நெல்லிக்காவோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் வரமிளகாய் பவுடர் எடுத்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு காரமாக அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுறதோ குறைக்கிறதோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது ப்ளஸ் நெல்லிக்காவோட தோற்பு தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் இப்படி கலரி விட்டுகிட்டே இருக்கலாம். அதுவாகவே இது நல்லா எண்ணெய் வெளியே வரும். நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோமோ அந்த எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் வெளியே வரும்போது நம்ம இதை பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பார்த்திங்களா, ஓரத்தில் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை நிறுத்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெல்லம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெல்லத்தில் இருக்கிற இனிப்பு, நெல்லிக்காயில் இருக்கிற துவர்ப்பு, காஞ்ச மிளகாவில் இருக்கிற காரம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதை இப்படி ஒரு கலரிடலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணியிருக்கேன் கடுகு வெந்தயம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறின உடனே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருக்க மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதத்துக்கு மேலே வரைக்கும் வெளியவே வச்சிங்கனாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.